போன ஆண்டு நம்முடைய அரசு கணக்குப்படி கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கும் மேற்பட்டு பக்தர்கள் இந்த சித்திரை விழாவில் கலந்து கொண்டு சுவாமியுடைய தரிசனத்தை சிறப்பான முறையில் பார்த்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு கூட வரக்கூடிய பக்தர்களுடைய பாதுகாப்பு மனதில் வச்சுக்கொண்டு இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பான நடவடிக்கைகள் ஏற்பாடு பண்ணுறதுக்காக மதுரை மாவட்ட நிர்வாகத்திலிருந்து நிறைய முயற்சிகள் எல்லாமே நாம் எடுத்திருக்கோம். இந்த வாட்டி வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு நெரிசல் ஏற்படக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால் போன வாட்டி 75 எண்ணிக்கையில் சிறப்பு வாகனங்கள் டிஎன்எஸ்டிசி மூலமாக நாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி நம்மளுக்கு தேர்தலுக்காக வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் சித்திரை திருவிழாக்கு இருந்து போகிற வாய்ப்புள்ளதால் அவருடைய தேவைகளை மனசில் வச்சுக்கொண்டு இன்னும் கூடுதலாக 50 எண்ணிக்கையில் ஒட்டுமொத்தமாக 125 வாகனங்கள் நம்ம அழகார் கோயில்களுக்கு சென்றதுக்காக நாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். இந்த பக்தர்கள் அங்கே சென்றபோது பார்க்கிங் லாட்டிலிருந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக மினி பஸ் வசதிகள் கூட நாம் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து இந்து அறநிலைத்துறை சார்ந்த அலுவலர்களோடு இணைந்து இந்த வேலைகள் எல்லாமே நாம் பண்ணியிருக்கோம். குறிப்பாக 1ஆம் தேதி 1/5/2026 அதிகாலை 5:35 5:45 மணி நேரத்துக்குள்ளாரே நடக்கக்கூடிய சுவாமி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த வைபவத்தை பார்க்கறதுக்கு ஏராளமான பக்தர்கள் மதுரை மாநகரத்துக்கு நோக்கி வருவார்கள். அவர்களுக்கு தேவை இருக்கக்கூடிய ஏற்பாடுகளுக்காக மதுரை மாநகராட்சி மற்றும் மதுரை மாநகர காவல் அலுவலர்களோட ஒரு விரிவான ஒரு ஆலோசனை கூட்டத்தை இன்று தினம் நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பேசியிருக்கோம். காவல்துறை பொறுத்தவரை பக்தர்களுக்கு நிற்கிறதுக்காக பாதுகாப்பான பேரிகேடு வசதிகள் எல்லாமே நம்ம சைடில் இருந்து பண்ணுறதுக்காக ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மதுரையில் நடக்கக்கூடிய இந்த உலக புகழ்பெற்ற நிகழ்ச்சிக்காக தெற்கு மண்டலத்திலிருந்து கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த ஒரு க்ரௌட் ஆக்டிவிட்டி கவுண்டர் ஆக்டிவிட்டீஸ்க்காக நான் கூப்பிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 15க்கும் மேற்பட்டு காவல் கண்காணிப்பாளர்கள் 50க்கும் மேற்பட்டு துணை காவல் கண்காணிப்பாளர்கள் தெற்கு மண்டலத்திலிருந்து அலுவலர்கள் மதுரைக்கு வருவார்கள். அது மட்டும் இல்லாமல் மதுரை மாநகராட்சி சார்பில் கோரிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இலுமினேஷன் ஆக்டிவிட்டீஸுக்காக ஸ்ட்ரீட் லைட் மட்டும் இல்லாமல் கூடுதலாக காவலர்கள் சென்ற நிகழ்ச்சிகளில் இருக்கக்கூடிய அவருடைய கருத்துக்கள் எல்லாம் மனதில் கொண்டு இந்த வாட்டி கூட கூடுதலான வகையில் ஸ்ட்ரீட் லைட்ஸ்கள் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர்ஸ்கள் போடுறதுக்கு நாம் நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சியிலிருந்து தூய்மை பணிக்காக 600க்கும் மேற்பட்டு தூய்மை பணியாளர்கள்னா வைக்கிறதுக்காக கூட நாம் முயற்சி எடுத்திருக்கோம். இது இல்லாமல் வரக்கூடிய பக்தர்களுக்கு கழிப்பிடம் வசதிக்காக 6 எண்ணிக்கையில் மொபைல் டாய்லெட்ஸ்கள் நாம் வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் டீம்ஸ்களுக்காக கிட்டத்தட்ட 10 எண்ணிக்கையில் 2 எண்ணிக்கையில் அட்வான்ஸ்ட் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ் 8 எண்ணிக்கையில் பேசிக் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்சஸ்கள்னா ஸ்ட்ராட்டஜிக் வாண்டேஜ் பிளேசஸ்கள்னா வைக்கிறதுக்காக நான் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த ஆம்புலன்ஸ்கள்னா கொண்டு போகிறதுக்காக இன்று தினம் காவல்துறைகளோட இணைந்து நான் ஒரு ஆலோசனைகள் கூட பண்ணியிருக்கோம். ஒரு பட்சத்தில் இந்த ஆம்புலன்சஸ்கள் வெளியே போகிறதுக்காக சில கூடுதல் ஏற்பாடுகளை கூட நான் பண்ணியிருக்கோம். நம்ம மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு கூட தகவல்கள் நாம் ஏற்கனவே கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஃபயர் டிபார்ட்மெண்ட் மூலமாக கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்டு நீச்சல் தெரிஞ்ச ரெஸ்கியூவர்ஸ்கள்னா கூட நம்ம இந்த ஆற்றுல அந்த நாள் வேலை செய்ய போகிறார்கள். அதுவும் இல்லாமல் 5 எண்ணிக்கையில் ஃபயர் இன்ஜின்ஸ்கள் 3 எண்ணிக்கையில் நார்த் ரிவர் பெட்லையும் 2 எண்ணிக்கையில் சவுத் ரிவர் பெட்லையும் கூட நான் வைக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் கூடுதலாக இன்ஃப்ளண்டபிள் போட்ஸ் நம்ம இந்த ஆற்றுல கூட வைக்கிறதுக்காக நாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். 1ஆம் தேதி சுவாமி கள்ளழகர் ஆற்றுல இறங்கும் போது தண்ணி ஏற்பாடுக்காக நம்ம நீர்வளத்துறையிலிருந்து WRD டிபார்ட்மெண்ட் மூலமாக நேற்று 24/4/2026 தேதியிலிருந்து 5 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் கூட 500 கியூசெக்ஸுக்கு தண்ணி விட்டிருக்கோம். இன்னைக்கு மதினம்குள்ளாரே வைகை ஆற்றுக்கு இந்த தண்ணி முதல் தவணை வர வேண்டிய அந்த ஒரு பங்கு உடைய தண்ணி வரதுக்கு ஏற்பாடுகள் நம்ம WRD டிபார்ட்மெண்ட்லேருந்து நாம் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலான தண்ணி வசதிக்காக நம்ம
செல்லூரில் இருக்கக்கூடிய ஃப்ளட் எஸ்கேப் கேட் வழியாக கூட 150 கியூசெக்ஸ் தண்ணிகள் கூட ஆற்றுல அனுப்புறதுக்காக நாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். இதே நேரத்தில் மதுரை மாவட்ட மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், ஆற்றுல சில இடங்களில் ஆழமான பகுதிகள் இருக்கிறதுனால தயவு செய்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை கூட இந்த நேரத்தில் மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் அந்த நாள் எதிர்பார்க்காத அளவுக்கு தாண்டி பக்தர்கள் மதுரை நோக்கி வரும்போது சில டிராஃபிக் டைவர்ஷன்ஸ்கள் கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது சம்பந்தமாக டீட்டெயில்டான ஒரு வெளியீடு மதுரை மாநகர காவல்துறையிலிருந்து டிராஃபிக் சார்பாக அது பக்தர்களுக்காக கொடுத்திருவார்கள். இது இல்லாமல் மண்டக படைகள் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 512 எண்ணிக்கையில் மண்டப படிகள் இருக்கு. ஒரு 490க்கும் மேற்பட்டு நபர்கள் தற்போது ஏற்கனவே அவருடைய ஒரு விளம்பரமை ஒரு விருப்பமை ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அந்த மண்டகப்படி வைக்கக்கூடிய அனைத்து நபர்கள் கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் மூலமாக ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் சான்று வாங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பக்தர்கள் அந்த நாள் வரக்கூடிய பக்தர்களுக்காக அன்னதானம் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணுவார். அந்த அன்னதானம் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து நம்முடைய உணவுத்துறை சார்ந்த அலுவலர்கள் வரும்போது அவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உங்களுடைய சாப்பாடு உடைய திறன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கூட இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நம்முடைய திருக்கல்யாணத்துக்கு கூட நிறைய முன்னேற்பாடுகள் நம்முடைய ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மூலமாக கூட நான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் மதுரை டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லிருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் உடைய ஒத்துழைப்புடன் அனைத்து துறையுடைய அலுவலர்களுடைய உதவியுடன் வருகின்ற இந்த புகழ்பெற்ற சித்திரை திருவிழா வெற்றிகரமாக எந்த ஒரு சம்பவம் இல்லாமல் நடத்துறதுக்காக மதுரை மாவட்டத்துடைய ஒரு நோக்கமாகும். அந்த நோக்கத்துடைய திசையில் இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் இன்று தினம் நாம் நடத்திருக்கோம். 2500க்கும் மேற்பட்டு காவலர்கள் இந்த ஒரு டிப்ளாய்மெண்ட்ல ஈடுபட போறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.